அதானியின் லஞ்ச ஊழல் தமிழகத்தை சார்ந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை, இதையெல்லாம் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் உடன் தான் ஒப்பந்தம் நாங்கள் செய்துள்ளோம், அதனால் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அதானியினுடைய பிரச்சனை இல்லை. ஆனால் அமெரிக்கா நீதிமன்றத்தில் அந்த கிரைம் நம்பர் 243 சொல்லப்பட்டது என்னன்னாக்கா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் சம்மந்தம் இல்லாத போது ஏன் குறிப்பிடுறாங்க? இதை எடுத்து நாம் ஆய்வு செய்யும்போது தான் அதற்கான ஒரு கள ஆய்வு செய்யும்போது அதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா 2029 கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு, அதாவது ஸ்டேட் எனர்ஜி கார்பரேஷனுக்கு கொடுக்கப்பட்டதாகவும் 1750 கோடி ரூபாய் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி அஃபிஷியல்ஸுக்கு கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதை தான் அமெரிக்க நீதிமன்றம் எடுத்துக்கொண்டது. இந்த ஆவணங்களை எடுத்துதான் அவர்கள் அங்கே பொய் சொல்லியுள்ளார்கள் என்று வழக்கு தொடுத்துள்ளது. இவர்களை எல்லாம் இதில் தமிழ்நாடுனுடைய மின் பகிர்மான நிறுவனமும் ஒரு பார்ட்டியாக சேர்க்கப்பட்டுள்ளது என்பது மறந்துடக்கூடாது. நம்ம அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ செந்தில் பாலாஜி எந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு? 21லேருந்து 23. இந்த 2021லேருந்து 2023 வரைக்கும் யார் ஆட்சியில் இருக்கிறீர்கள்? நீங்கள் தானே. அப்பொழுது உங்கள் தலைமையின் கீழ் இருக்கும் துறையிலே நடைபெறும் ஊழல்களுக்கு எங்களுக்கு சம்பந்தமில்லை என்று சொல்லுவது ஒரு பெரிய பூசணிக்காயை சோத்தில் மறைப்பது தாங்கனே. இதை தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் அந்த அதிகாரிகள், லஞ்சம் வாங்கிய அதிகாரிகள் யார் யார் என்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று என இந்திய நிறுவனமான சிபிஐ போன்ற நிறுவனங்கள் எல்லாம் வாய் மூடிக்கொண்டிருக்கின்றன. இதை தட்டி எழுப்புவதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்திலே தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.